வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டேக்காக நம்ம ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஒரு பாப்பப் கார்டு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக் கலர் ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸில் லென்த்தை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து 30 வருது சென்டிமீட்டர். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ்லேயும் நம்ம லென்த்தை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அகலம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து 9.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கலருக்கு வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அடுத்து க்ரீன் கலருக்கு பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம அதை விசிறி மடிக்கிற மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்தபடி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துகிட்டு பீகாக்காக நான் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கண் அப்புறம் மூக்குக்காண்டி நான் ஆரஞ்சும் ஒயிட் கலரும் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் அதுக்கு எடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் பிளாக் கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரைட்டாக பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்காக நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விசிறி மாதிரி மடித்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு பக்கத்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஒன் சைடில் தடவி அந்த பிளாக் கலரில் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீகாக் தான் செய்கிறோம். இது ஃபெதர்க்காக. ஒயிட் கலருக்கு நான் A4 ஷீட் தான் பயன்படுத்தியிருக்கேன். A4 ஷீட்டோட லென்த்து 28 சென்டிமீட்டர் வரும். பரவாயில்ல, லென்த்து குறைவாக இருந்தாலும். நம்மளுக்கு ஆரஞ்சு கலருக்கு தான் வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் லென்த்து தேவை கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த ஒரு பக்கத்து ஃபுல்லாக ஒட்டிட்டோம் இல்லையா, அதே போல் அடுத்த சைடும் நம்ம ஒட்டிட்டு இப்போது பேப்பரை மடக்கி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஃபெதர் கிடச்சிருக்கு. ஃபெதர் லுக் கிடச்சிருக்கு. இதே போல் நம்ம அடுத்தடுத்து உள்ளதையும் நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துகிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எழுதி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஹாப்பி ரிப்பப்ளிக் டேன்னு கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இதில் வந்து எதுவும் எழுதலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி மூக்கு கண் வந்து பீகாக் ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு கீழே ஒட்டிட்டு இதில் நான் ஒட்ட போகிறேன். ஒட்டுறது என்னமோ ஈஸி தான், ஆனால் பீகாக் வந்து படுத்துக்குது. நிற்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளுக்கு அழகான ஒரு கிராஃப்ட் கிடச்சிருச்சு. கிராஃப்ட்னு சொல்கிறதா, ஒரு பாப்பப் கார்டு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.